மாமா தங்கள் திருவடிக்கு பழைய முல்லை கோங்க வந்தான வாரிசாலும் மலர்கள் எடுத்து வந்து தங்கள் திருவடியை பார்த்து ஒரு பாலத்தை வணங்கினேன் மாமா. மாமன் வளர்ந்தாமன் பாதமணிந்து வருகிறார் என்றென்று சுகமாக வாழி என்று வரவழைத்தாயா மாமா. 14 உத்தம் முடிந்து விட்டது. இன்னைக்கு விடுத்தால் 17 உத்தம் தொடக்கமாக வருது. இன்று ரணகளத்திலே அந்த பெரியோடைய சேனாதிகாரிலிருந்து யார் ரணகளத்தில் வருகிறார்? யார் போக வேண்டும்? அப்பா அர்ஜுனா, அப்புறமாக இருந்து வருபவன் அங்கு தேசாதிபதி கர்ணன். சரி, இங்கிருந்து போறது யார் தெரியுமா? யாரு? நீயும் நானும் தான். அப்படியா? ஆமா. யாரங்களாவது வாமாமா போலாம். அதோ ஆயனும் அர்ஜுனனும் ரணகளத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். புறப்படலாமா? சங்கராதத்தை ஊதுகொண்டு அந்த வியாதியாகி அர்ஜுனன் அங்க இருக்கிறான். இன்றைக்கு தான் நேருக்கு நேர் சந்திக்கிறான். இன்றைக்கு உன்னுடைய சிரம் அறுவட போவது உறுதி. அப்படியா? சரி, வினாடி வந்து கொள்றாவரே. அந்த கருப்பு நேரத்திலே என் அண்ணாவைய நினைவாக வந்தவள் நேருக்கு நேரா சண்டைக்கு வரான்னு கூப்பிடுறாரு. என்ன மாமா, எங்க அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை பண்ணி விடுறியா? அட பைத்தியக்காரா! யாரு மாமா பைத்தியக்காரன்? யுத்தகலத்திலே வந்து வெற்றி வார்த்தையை கொட்டி அழைக்காதே. உனக்கு சந்தேகமாக இருந்தால் பாரிவாரத்துக்கு சென்று பார். எத்தனை தூரம் எடுத்து முடித்தாலும் சரி, அந்த கற்பகத்தில் இருக்கக்கூடிய என் அண்ணாவைய தருமனாக வேண்டும். நான் ஒருபாடு மல்யுத்தம் செய்ய மாட்டேன். அர்ஜுனா, கற்பகத்தில் இருப்பவன் கர்ணன். உன் அண்ணன் என்று சொல்கிறாயே, நீ சென்று உன் அண்ணன் நீ எதிரியாகிய கர்ணனை கொண்டு விட்டு வந்து விட்டாயப்பா. அந்த கர்ணன் தான் கொல்லவாளி வென்று துடித்து கொண்டு போனேன். அந்த கற்பகிரகத்திலே நீங்க தேரி மீது ஏறி சண்டைக்கு வருது போல் இருந்ததுன்னா என்ன சொல்லுகிறாய்? அண்ணன் நான் அங்க இருக்கிறேன்னா உன்னை பார்த்த உடனே அண்ணன் பானபராவ் செய்யக்கூடாது என்று திரும்பி வந்து விட்டேன். அந்த கர்ணனை கண்டு பயந்து ஓடி வந்து விட்டாயா? என்ன நான் சொல்றேன் அர்ஜுனா, கர்ணனை கண்டு பயந்து ஓடி வந்து விட்டானா? இங்க பாடி கூட இருக்கிறேன். அதனால ஒரு கையில் இருப்பத வில்லா காண்டிபமா காண்டிபமா இல்ல முருங்கையா என்ன
அண்ணன் என்று வாக்க மாட்டேன். அன்று நிமித்திலே காண்டாவனத்தை ஆயனும் அர்ஜுனனும் தகனம் செய்யும்போது என்னிடத்துல எதுவுமே இல்ல மாமா, நான் என்ன செய்வேன் அப்படி கேட்டேன். அக்கினி பகவானவர் இந்த காண்டியத்தை கையில வைத்து எதை வேணாலும் செய்யலாம் அப்படி என்று கொடுத்தான். இந்த காண்டியத்தை வைத்து காண்டாவனத்தை எரிச்சோம். அக்கினி பகவான் தெரிவித்தார், உன்னை வச்சு ஒரு வார்த்தை யாரா இருந்தாலும் ஏதினா பேசினால் ஏற்றுக்கொள்ளு. உன் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை ஏழினா பேசினால் தோர்த்து விடுவான் தெரிவித்தார். அதனால இப்ப அண்ணனையே கொள்றது துணிஞ்சிட்டியா? என் அண்ணாவா இதேமார் உன் கையில் இருப்பது காண்டியபமா முறையை கட்டை தெரிவித்தா ஒரு வாரம் ஏத்துக்க மாட்டேன். தொடுத்ததுதான் பானம். அர்ஜுனா, உன் அண்ணனை கொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக அருகிலே இருக்கிறது இந்த வன்னிமரம். வன்னிமரத்து மீது விட்டுவிடு. அப்படியா? அப்படியா இருக்கமானா? இந்த கர்ணனை கண்டு பயந்தோடியனா ஓடிவிடு. நான் பயந்து வருவதா? உன் தலை தப்பித்து விடும். அர்ஜுனா, அனாத பயிலே ஆச்சாரி பயிலே சண்டைக்கு மானங்கட்ட மறைகிறேன். சண்டையா? இன்னும் ஓட்டு. இதோ என்னுடைய நாகக்கனை எடுத்து விட்டு அவருடைய சிரத்தை அறுத்து விடுகிறேன். சல்லியா, அதாவது நாகக்கனை எடுத்தேன் என்று சொன்னாயே, அர்ஜுனனுக்கு நீ எங்கே குறி வைத்திருக்கிறாய்? அவருடைய மார்புக்கே என்னுடைய குறி. அப்படியா? கர்ணா, அவருடைய நெஞ்சுக்கு குறிவை. அதாவது அவருடைய நெஞ்சுக்கும் சிரத்துக்கும் நடுவில் குறிவைத்து கழுத்துக்கு குறிவைத்த என்றால் அவன் இறந்து விடுவான். எனக்கு சாரதியாக வந்தவன் எனக்கு புத்தி சொல்வதா? தேர்ந்தட்டத்தில் அமருபவன் எனக்கு புத்தி சொல்வதா? சாரதியை ஓட்ட வந்தவன் சாரதியை மட்டும்தான் ஓட்டணும். அதனால தேரோட்டி நீ தேரை மட்டும் செலுத்து. சண்டையிடுவது எனக்கு தெரியும். அதனால ஓடா கிட்ட நான் பாத்துக்கிறேன். குறைத்து விடுகிறேன் அவனுடைய சிரத்தை. அஸ்வசானா, என் நாயாந்திரமே, ஒரு நாளைக்கு 1000 குட வாழ்வத்தை உன்னை வளர்த்து வருகிறேன். அதனாலே ஒரே வானத்தில் அவனுடைய சிரத்தை அறுத்து விடு. மாமா, எனக்கு அங்கம் துடிக்குது. அவன்
நாகேந்திரா, அந்த அர்ஜுனனுடைய சிரத்தை அறுத்து விட்டாயா? ஐயனே. சிரத்தை கொண்டு வந்து என் காலடியில போட்டு விட்டாயா? ஐயனே, நாகேந்திரா, சாமி கர்ணவண்ணா, ஏது நடந்ததோ என்ன நடந்ததோ, இதோ அர்ஜுனனின் மகுடம் மட்டும்தான் என் கையிலே பட்டது. அவருடைய சிரத்தை அறுக்க முடியவில்லை. நாகேந்திரா, என்னை மீண்டும் தொடுத்தீரானால் அவனுடைய தலைக்கு வச்ச குறி தலைப்பாகையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமாம் சாமி. நன்றி கட்ட ஜென்மனே, சாமி, ஒரு நாளைக்கு 1000 கூட பால் ஊத்தி உன்னை வளர்த்தி பாலுண்ட வீட்டுக்கு பழி நினைத்து விட்டாயே. ஐயோ, அப்படி எல்லாம் நாகேந்திரா, சாமி, உன்னை வளர்த்ததற்கு நான் வேதனை கொள்கிறேன். ஐயோ நாகேந்திரா, சாமி, என் முகத்திலே முடிக்காதே போ. ஐயனே, ஏ, உங்களுக்கு உதவாத உயிர் ஏ, இனிமேட்டுக்கு எனக்கு இருந்து என்ன பயன்? இதோ உங்கள் தேர்காலிலே நான் மாண்டு மடிந்து விடுகிறேன். மடிந்து போ. சொல்லியா? என் பேச்சை கேட்காமல் ஏ, உன்னுடைய பேச்சுக்காக பாலத்தை தொடுத்தாய். மறுகணை எடுத்து தொடு, அவன் உயிரை எடுத்து விடலாம். மருகனையா, இதோ பார்க்கிறேன். என் குருவாகி பரசுராமர் கொடுத்த வித்தையும் பரசுராமர் கற்றுக் கொடுத்த வித்தையும் என் ஞாபகத்திற்கு வரவில்லை. ஆனால் என் தாயினிடத்திலே நான் செய்து கொடுத்த சத்தியம் ஒரு நாள் ஒரு பொழுதும் ஏறமாட்டேன். மருகனை ஒருகனைக்கு மேல் மருகனை விடமாட்டேன் என்று என் தாயிடத்தில் நான் சத்தியம் செய்தேன் அல்லவா? எப்படி விடுக்க முடியும்? அதனால கனை விடுக்க போவதில்லை. சார், ரதத்தை அப்புறம் ஓட்டு. சொல்லியா? என்னுடைய பேச்சை கேள். மறுகணை தொடு, அவனுடைய உயிரை ஏய், எடுத்து விடலாம். கனை தொடுப்பதும் தொடுக்காமல் இருப்பதும் இந்த கர்ணனுக்கு தெரியும். கர்ணனுக்கு பாடம் புகட்டுவதற்கு எவனும் இல்லை. சிரவணங்காத இந்த மன்னன் துரியனுக்கே என் சிரவணங்கும். நீ எம்மாத்திரம் சாரதியை ஓட்டு. சாரதியை ஓட்ட வேண்டுமா? கர்ணா, நான் சொல்வதை மட்டும் கேள். மறுகணை தொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது, போடா. முடியாது, போடாவா? துரியன் பேச்சை கேட்டு உனக்கு ரத ஓட்ட வந்தேனே, என்னுடைய தவறுதான். அப்படி இருந்தாலும் இந்த கற்பக ரதத்தை இதோ இந்த பூமி சேர்த்து விட்டு செல்கிறேன். சல்லியா, ரதத்தை பூமியில் இறக்கி விட்டாய். இந்த கர்ணன் பயந்து விடுவேனா? இந்த காண்டிவனுக்காக பூமியிலே புதைத்த ரதத்தை நான் தேர்ப்பாகின்றான். எனக்கு இந்த ரதத்தை வெளியே எடுக்க எனக்கு தெரியும். போனால் போடா. ரதத்தை தூக்குவது எப்படி, ரதத்தை மேல் கொண்டு வருவது எப்படி, அந்த விஜயனை கொள்வது என்று எனக்கு தெரியும். போ.